அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சில ஹிந்திகளுடைய வேர்டுகள் பார்க்கலாம். ஸோ முதல்ல என்ன வார்த்தைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? என்ன சொல்லுவோம்? ஆ, இது ஆ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஈ, அப்புறம் ஈ, இந்த மாதிரி மேலே கொம்பு போட்டாக்க ஈ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஊ, அடுத்து ஊ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் த்ர, இந்த மாதிரி ஒரு கொம்பு போட்டு இந்த மாதிரி ஒரு த்ர அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இதை இப்படியும் சொல்லலாம். ஸோ ஏ கொம்பு மாதிரி போட்டு ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ இப்படின்னு சொல்லலாம், ஏ இப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஓ, ஓ, அப்புறம் அங்க், ரெண்டு புள்ளி வச்சா அந்த், அது அங்கு, அது அங்க். இதுதான் நம்ம எழுத்தினுடைய முறைகளை ஆரம்பிக்கக்கூடிய முறைகள். இப்போ இதில் ரோமன்ல காட்டணும். எப்படி காட்டலாம்? நம்ம எப்படி ஆனா ஆவண தமிழில் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த எழுத்து முறைகளில் இப்போ இதில் எத்தனை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இல்லையா? இதை நம்ம 13 வார்த்தைகளா எடுத்துக்கொள்வோம். சரி, இதை நம்ம இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணதுக்கு ரோமன் ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டது ஆ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதா சரியா, இதே இதை ஆவணான போட்டுன்னு போடுதுன்னு வைங்க, அப்போ ஏ போட்டு டபுள் ஏ, சரிதானா? ஈ போட்டா சிங்கிள் ஏ போட்டுக்கணும். ஈ அப்படின்னு போடுதுன்னு வைங்க, டபுள் ஈ போட்டுக்கணும். ஊ போடுதுன்னு வைங்க, யூ போட்டுக்கணும். ஊ போட்டோம் அப்படின்னா ட்ரிபிள் யூ போட்டுக்கோங்க. ரூ, இதுக்கு என்ன சொல்லுவோம்? ரூன்னு போட்டுக்கணும். அடுத்தால பாருங்க, ஏ போட்டு இல்லையா, இதுக்கு ஏ, இதுக்கு என்ன சொல்லுவோம்? ஒய் இ ஐ போட்டுக்கிட்டோம். இதே மாதிரி ஓ, இதுக்கு அவு ரெட்டை சொல்லி போட்டாச்சுன்னா அவு, அவுக்கு ஓ யூ போட்டுக்கோங்க. ஆம் என்ன சொல்லுவோம்? எம்,
இந்த உச்சரிப்பு வந்து எழுதும்போது வார்த்தைகளோட சேரும்போது கொஞ்சம் மாறுபடும். ஸோ போக போக நம்ம பார்க்கலாம். ஆங்கிறதுக்கு ஏ ஹெச் ஏ. இதை நாம் தெளிவாக தெரிந்துக்கிட்டால் இந்த எழுத்தினுடைய அமைப்பு எப்படி எப்படிலாம் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த வார்த்தைகள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹிந்திகளில் நம்ம வார்த்தைகளை முதல்ல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா பின்னாடி உள்ள வார்த்தைகள் எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம போக போக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.